வணக்கம். இன்றைக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் சக்தி வாய்ந்த சூரணத்தை எப்படி தயார் செய்வதென்று பார்க்கலாம். அடிக்கடி ஏற்படக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல், சுவாசப்பாதை தொற்று முதல் செரிமான கோளாறு, அஜீரணம், பசியின்மை, வாயு தொந்தரவு, புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைகளுக்கு நமது வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டே சிறந்த மூலிகை சூரணத்தை தயார் செய்து பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை அதிகரித்து நோய் தொற்றுகளில் இருந்து எளிதில் விடுபட முடியும். இந்த பொடியை எப்படி தயார் செய்வது, எப்படி பயன்படுத்துவது, அதன் பயன்கள் என்ன என்று இப்போது பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேவையான பொருட்கள்: ஜீரகம் 6 ஸ்பூன், சோம்பு 6 ஸ்பூன், மல்லி விதைகள் 3 ஸ்பூன், ஓமம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஏலக்காய் 1 ஸ்பூன், தோல் நீக்கிய சுக்கு 2 துண்டு, சிலோன் பட்டை என்று சொல்லக்கூடிய சுருள் பட்டை 5-6 துண்டுகள், மஞ்சள் தூள் 2 ஸ்பூன். மேற்கூறிய இந்த பொருட்களில் மஞ்சள் தூளை தவிர அனைத்தையும் குறைவான தீயில் லேசாக வறுத்து கொள்ள வேண்டும். இவை நன்கு ஆறிய பிறகு அரைத்து கொண்டு இதனுடன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து கொண்டு ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம். முக்கியமாக இப்பொடியில் சேர்க்கப்படும் மஞ்சள் தூள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி பயன்படுத்தலாம் அல்லது தரமான மஞ்சளை வாங்கி வீட்டிலேயே அரைத்து பயன்படுத்துவது நல்லது. இப்பொடியில் தினமும் அரை தேக்கரண்டி அளவு வெந்நீர் அல்லது தேனில் கலந்து எடுத்துக்கொண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பன்மடங்கு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு 1/4 தேக்கரண்டி அளவு கொடுத்து வந்தால் போதுமானது. சளி, இருமல், காய்ச்சல் போன்ற சமயங்களில் இப்பொடியை எடுத்துக்கொள்ளும் பொழுது மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். இந்த சூரணத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம். இது உடலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை படிப்படியாக வெளியேற்ற உதவுகிறது. உடலில் உள்ள கிருமி தொற்றுக்களை எதிர்த்து போராட உதவுகிறது. பசியின்மை, அஜீரணம், வாய்வு தொல்லை, செரிமான கோளாறுகள் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளை குணமாக்குகிறது. உடல் வலி, உடற்சோர்வை நீக்கி உடலை பலப்படுத்துகிறது. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தன்மையை வெளியேற்றுகிறது. புற்றுநோய் செல்களை உருவாக்கும் காரணிகளை தடுக்கிறது. இன்னும் எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான மூலிகை சூரணம் இது. இந்த சூரணத்தை தினமும் சிறிய அளவில் பயன்படுத்துவதால் உடலிற்கு எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவது கிடையாது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்த வீட்டிலேயே சுலபமான முறையில் தயாரிக்கக்கூடிய சக்தி மிகுந்த சூரணமாகும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக பார்க்கும் நேயர்கள் நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.